Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Genpact அப்படிங்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா என்ன ரோலுக்கு ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் அண்ட் டேட்டா அனலிஸ்ட்டுக்கான ரோலுக்கு தான் ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு இந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ல்டு வைடு ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன கண்டென்ட் தேவை, உங்களுக்கு எந்த ஜாப் மாதிரி தேவை, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட கண்டென்ட்டை வந்து மேக் பண்ணி போடுவேன் உங்களுக்காக. ஸோ இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன், இந்த ஜாபோட ஸ்கில் செட் என்னென்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த கம்பெனி சைட்லேருந்து உங்கள் ஸ்கில்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Genpactல பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் அண்ட் டேட்டா அனலிஸ்ட்டுக்கான ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஜாபோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல் டைமாக அதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பேசிக்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. we are inviting application for the role of business analyst and data analyst அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன், கொலேஷன் அண்ட் கிளீனிங் இன் எம்எஸ் எக்ஸல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே டேட்டாஸ்லாம் வந்து எம்எஸ் எக்ஸல் சிஎஸ்வி ஃபைலாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டேட்டாஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது க்ளீன்னா வந்து நம்ம அன்வான்டான டேட்டாஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே டேட்டா க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேசிக்காக வந்து நம்ம எம்எஸ் எக்ஸல் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் த ப்ரைசிங் இன் டேட்டா இஆர்பி up to date for the he and she will have to identify and activities to be carried out from execute those activities அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சம் இபிஆர் அப்படிங்கிற ஒரு பீப்புள்ஸோட ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து அவங்களோட த்ரூ கெரியர் மூலமா நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரிங் அவுட் ஏடி அண்ட் ஹச்ஓசி ப்ரைசிங் அனலிஸ்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அவங்க கொடுக்குற டேட்டா பேஸ் அண்ட் டேட்டா செட்ஸை வந்து நீங்கள் வந்து அதுக்கான அனலிட்டிக்ஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு விசுவலைசேஷன் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரிங் அவுட் வேரியஸ் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ரைசிங் அனலிசிஸ் இன் எம்எஸ் எக்ஸல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து டிஃப்ரெண்ட் த்ரூ ஆன பிஸ்னஸ் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து டேட்டாஸை தருவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி ஸோ உங்களோட ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனை நீங்கள் வந்து எம்எஸ் எக்ஸல் மூலிமா வந்து டேட்டா அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது த்ரூ பேசிக்காக இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து எம்எஸ் எக்ஸலில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷருக்கான இதை வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ் எக்ஸலில் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். ஸோ எம்எஸ் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா டேட்டா கிளீனிங், டேட்டா அனலைசிங், டேட்டா விசுவலைசேஷன், ஸோ இந்த ஸ்கில்ஸ் செட் மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டு பிரிங் ப்ராசஸ் efficiency through digitalization and implementation of relevant machine learning algorithms அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எம்எஸ் எக்ஸல் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கான இது மூவ் பண்ணியிருக்காங்க அல்கரிதம்ஸ் வழியா. ஸோ அது என்னென்ன அல்கரிதம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அல்கரிதம்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மிஷின் லேர்னிங் அல்கரிதம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைத்தானில் தான் வந்து கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பைத்தானும் பேசிக்ஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டு சப்போர்ட் த கிளைண்ட் ஆன் டேட்டா சிஸ்டம் அண்ட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கிளைண்ட்டோட டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அவுட்புட் தர மாதிரி இருக்கும். அதாவது அவங்களுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கிளைண்ட்டோட டேட்டாவில் வந்து உங்களோட ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ஃபுல்லாக டேட்டா அனலிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல்னால உங்களோட ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாவில் மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்டாட்டிக்கல் டூல்ஸ் டு சானிடைஸ் செக்மெண்டேஷன் அண்ட் நார்மலைஸ் ஹிஸ்டாரிக்கல் ப்ரைசிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் மாஸ்டர் இன்வாய்ஸ் டேட்டா செட் டு ப்ரொவைட் விசிபிலிட்டி டு ப்ரைஸ் ரேட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அவங்க ஒரு ரேட் ஆஃப் தி டேட்டா செட்டை கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேட் ஆஃப் தி டேட்டா செட்டை வந்து நீங்கள் வந்து டம்ப் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் வி சீக் இன் யூ மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் அவங்க எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ரிசர்ச், ஸ்டாட்டிக்ஸ், மேத், எக்கனாமிக்ஸ் ஆர் ரிலேட்டட் அனலிட்டிக் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து பிஜி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிஜி கேண்டிடேட்ஸ்க்குமே எந்தெந்த ரோல் எந்தெந்த ஸ்ட்ரீமில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்ட்ரீமில் கொடுத்துருக்காங்க,
மேத்தமெட்டிக்கல்ஸ் அந்த எக்கனாமிக்ஸ் ஆர் ரிலேட்டட் அனலிட்டிக்ஸ் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீமில் இருக்க பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் ஃப்ரம் அ குட் இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டி ஆர் குட் ரெலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா அனலிட்டிக்ஸ் டொமைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரெஷரை வந்து நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்டியூட் ஆர் பெரிய யூனிவர்சிட்டி பெரிய காலேஜில் படிச்சிருந்தா ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு நல்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் டொமைனில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஃப்ரெஷருக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல யூனிவர்சிட்டி நல்ல இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டி இஸ் அ மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து என்கேஜாகவே இருந்துட்டு இருக்கணும். ஸோ அதை வந்து ஆக்டிவான பீப்புளாக இருக்கணும், ஆக்டிவான கேண்டிடேட். அந்த கிரியேட்டிவ் ப்ரொஃபைலில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ஆர் இண்டீடில் வந்து உங்களோட டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸை வந்து நீங்கள் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லை வந்து நீங்கள் மேனுவலாக அதில் என்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லிங்க்டின்ல ப்ரொஃபைல் இருந்தால் ஓகே, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து இண்டீடில் ப்ரொஃபைல் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். உங்களோட டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிச் ஆயிரும் ஐடி பாஸ்வேர்டு போட்டுட்டீங்கன்னா. ஸோ அப்படி இல்லை நான் வந்து ஃபர்தராக மேனுவலாக வந்து என்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த செலக்ட் த ரெஸ்யூம் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஃபைல் அப்லோட். ஸோ இந்த காலத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் சூஸ் அ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபைலை நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபைலில் சூஸ் ஃபைலில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ தேங்க்ஸ் எனக்கு ரெஸ்யூமும் இல்லை நான் வந்து மேனுவலாகவே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஆன்லைன் சப்மிஷன் மேனுவலாகவே பண்ணிக்கிறேன். ஸோ நான் மேனுவலாகவே என்டர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் மேனுவலாக பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ நான் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நிற்கும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பில். ஸோ இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸ்டெப்பில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து மேண்டேட்டரி தான். அதனால் இதில் ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் வந்து லீவ் பண்ணிடாதீங்க. இதில் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து வேலிடாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆக்சுவலி ஃபஸ்ட் நேம் உங்களோட ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, சர்டிஃபிகேட்டில் இருக்க ஃபஸ்ட் நேம் போட்டுக்கோங்க. ஸோ உங்களோட வேலிடான ஃபர்ஸ்ட் நேம் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. சில பீப்புள்ஸ் வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து அப்பா நேம் வச்சிருப்பாங்க, அப்படி இல்லைனா இன்ஷியல் மட்டும் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எது 2 ஆப்டபுளாக இருக்கோ ஸோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட வேலிடான மெயில் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. ஸோ பிகாஸ் அது மூலியமாக தான் உங்களை வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட செல்லுலார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட காண்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ +91 அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரி கோட்லாம் நீங்கள் எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்ல, வெறும் நம்பராகவே நீங்கள் போட்டாவே போதும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் யூ எவர் எம்ப்ளாய்டு பி Genpact அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் எம்ப்ளாயாக இருந்திருக்கீங்களா, ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து நோன் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட லிங்க்டின் மை ப்ரொஃபைலில் போயிட்டு ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மேண்டேட்டரி இல்லை. ஸோ இருந்தாலும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன் பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்டர் வந்து நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைல்லாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தாங்கன்னா நம்ம அதில் என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வேலிடான ஆடட் அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போதைக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்குது, கன்சல்ட்டிங் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இருக்குது, ஹச்ஆர் இருக்குது. நான் வந்து கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே நீங்கள் வந்து எந்த பிளேஸில் இருக்கீங்க, எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்தியா அப்படிங்கிறதுனால நம்ம இந்தியன் பீப்புளுங்க இந்தியா கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் பீப்புளோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாடுனா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க சிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அது தமிழ்நாட்டில் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ ஸோ அந்த சிட்டி கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ இந்த லாங்குவேஜஸில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ் எனக்கு தெரியும், பேசுறதுக்கு தெரியும், இல்லை எழுத தெரியும் அப்படிங்கிற லாங்குவேஜஸ்லாம் இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த லெவலில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ அட்வான்ஸ் மீன்ஸ் எனக்கு வந்து ரைட் பண்ணவும் தெரியும், பேசவும் தெரியும், படிக்கவும் தெரியும் அப்படிங்கிற ஒரு இது மீனிங்கு. ஸோ அதனால் இங்கிலீஷ் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ தமிழ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மதர் லாங்குவேஜ். ஸோ அதனால் நான் வந்து இது ப்ரொஃபிஷியன்னு போட்டுக்கிறேன், அட்வான்ஸ் லெவலில் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மட்டும் தான் அவங்க மேண்டேட்டரியாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் கூட மேண்டேட்டரி கேட்கல, இருந்தாலும் நான் வந்து ஆடடாக தமிழ் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து வேறு லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜோடு நிறுத்திக்கோங்க, இல்லை செகண்ட் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜோட நிறுத்திக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில் செட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கில் மட்டும்தான் அவங்க வந்து மேண்டேட்டரி கொடுத்துருக்காங்க, மீதி 2 கொடுக்கல.
பட்சத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கில்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த சர்ச் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுதோ ஸோ அந்த ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்கில் ஆப்ஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ சீதர் அங்கே வந்து உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த டீட்டெயில்ஸில் போய் உட்காந்துரும். அதாவது அந்த ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உட்காந்துக்கும். ஸோ அந்த ஸ்கில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த லெவலில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நான் வந்து இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் ஸ்கில்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் கொடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கில்லோட நிறுத்திக்கோங்க. ஸோ அட்வான்டேஜாக கொடுத்து நீங்கள் வந்து இன்டர்வியூவில் மாட்டிக்க வேணாம். ஸோ அதுக்கப்புறம் இதுவுமே வந்து 3 ஸ்கில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்கில் தெரியுமோ அத்தனை ஸ்கில் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த செக் பாக்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ பிகாஸ் வந்து இந்த ஐ அக்ரி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலே போகாது. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணலைன்னா, ஏதாவது மேண்டேட்டரியில் எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கொடுக்கல, அதாவது மேண்டேட்டரியில் சம் பாக்ஸை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் லெவல் போகவே போகாது. இந்த லெவல்லே தான் நிற்கும், அதாவது செகண்ட் லெவலில் தான் நிற்கும். ஸோ அதனால் எல்லாமே வேலிடாக என்ட்ரு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நான் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துருச்சு, அதாவது ரிவ்யூ ப்ராசஸ்க்கு வந்துருச்சு. அந்த ரிவ்யூ வந்து சப்மிட் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு வந்துருச்சு. ஸோ உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. அப்படி ஏதாவது தப்பாக கொடுத்தீங்கன்னா இங்கே எடிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எடிட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே அக்ரி எல்லாம் கொடுத்துட்டீங்க. ஸோ உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே இங்கே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக வந்து ரிவ்யூ ஒரு தடவை ஃபைனலாக A to Z எல்லாமே உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூ பார்த்துக்கோங்க. ஸோ ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த சப்மிட் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் யூ ப்ரொஃபைல் மீன்ஸ் எனி ஓப்பன் பொசிஷன் வில் பி ஹியர் பேக் ஃப்ரம் அஸ் சூன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபர்தராக உங்களை மெயிலில் கம்யூனிகேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் வந்து அவங்களோட டேட்டா பேஸில் வந்து கண்டிப்பாக போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதாவது அவங்களோட ஹச்ஆர்ஸ் வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக மெயில் வரும் அடுத்த ரவுண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்பாக்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ்க்கு இந்த கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காது. ஸோ இது எந்த மாதிரி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோஹோ, TCS, CTS அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான், ஒரு Tier 2 கம்பெனி தான். ஸோ அதனால் இந்த கம்பெனி கிடைச்சா கூட கண்டிப்பாக வந்து எல்லா கேண்டிடேட்ஸும் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து கிளியர் கட்டாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ரெஸ்யூம்ஸ் இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூம்ஸை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த அப்ளிகேஷனாலும் நீங்கள் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள். அப்படின்னா மட்டுமே தான் உங்களோட அப்ளிகேஷன் மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி கான்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட கான்டென்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.